நான்வெஜ் சமைக்க முடியல. பட் அதே நாளில் வெஜ்ஜில் அதே ஈக்குவலாக ஒரு பிரியாணி டேஸ்ட்டுக்கு எவ்வளோ ரிச்சாக நல்லா க்ரீமியாக செம்ம டேஸ்ட்டாக ஒரு பன்னீர் புலாவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாமா? இதுவுமே ரொம்ப ரிச்சாக இருக்கும். யாராச்சும் இம்ப்ரெஸ் பண்ணணும், கெஸ்ட் வராங்க அப்படின்னா மறக்காம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நான் ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். ப்ரெஷர் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா பாதி எண்ணெய் பாதி நெய்ன்ற கணக்குப்படி நம்ம வந்து சேர்த்துக்கணும். இப்போ இதில் வாசனை பொருட்கள் எல்லாம் சேர்க்க போகிறோம். பிரியாணி மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு கை நிறைய முந்திரி பத்தை வந்து சேர்க்க போகிறோம். இதுதான் அதுக்கு ஃப்ளேவரே. நல்ல நெய்யில் வந்து ரோஸ்ட் ஆகி வரட்டும். இப்போது ஒரு 10லேருந்து 15 போல் பொட்டியாக கட் பண்ண பூண்டு பல், இது ரெண்டுத்தையுமே நெய்யில் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி வாசனை வந்துட்ட பிறகு இப்போ இல்லை ஒரு கை நிறைய புதினாவும் கொத்தமல்லியும் வந்து சேர்க்க போகிறோம். இதுவுமே நெய்யில் வந்து நல்லா வறுப்படணும். இப்போது இந்த சமயத்தில் வந்து பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையுமே சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அது பிங்க் கலரில் லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வந்து மாறி இருக்கும். அந்த மாறின பிறகு நம்ம வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறோம். ஒரு 4லேருந்து 5 போல் இந்த மாதிரி கீரி வந்து சேர்த்துக்கிறோம். இதுவுமே வதக்கிட்ட பிறகு இன்றைக்கி கேரட் ஆட் பண்ணுறேன், பீன்ஸ் கூடவே வந்து பட்டாணி. இது கூட நீங்கள் காலிஃப்ளவர் கூட பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், கார்ன் கூட சேர்த்துக்கலாம், ஸ்வீட் கார்ன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். முள்ளங்கி கூட சேர்க்கலாம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ அது தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் வதங்க போட்டுடலாம். இப்போ தனியாக ஒரு பேனில் என்ன பண்ண போகிறோன்னா பட்டர் கொஞ்சமாக சேர்த்துட்டு பன்னீர் புலாவ் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறனால பன்னீர் வந்து இந்த மாதிரி பட்டரில் லேசாக சாட்டே பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி 2 பக்கமுமே வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். லேசாக உப்பு தூள் வந்து தூவி விட்டுட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதிலே நம்ம உப்பும் மிளகு தூளும் வந்து சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பதம் வந்துட்டால் இது கரெக்டானது. இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காய்கறிகள்லாம் போட்டு வதக்க வச்சுருக்கோம் இல்லையா, அது இந்த மாதிரி ஒரு 20% வந்து நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ இது குக் ஆனதில் வந்து நான் இன்றைக்கி தேங்காய் பால் தான் வந்து சேர்க்க போகிறேன். அப்போ தான் நல்லா ரிச்சான ஒரு ஃப்ளேவர் இருக்கும். நல்லா திக்காக எடுத்த தேங்காய் பால் இதில் சேர்த்துருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தேங்காய் பாலுன்ற கணக்கில் நான் சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளரே சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்க பாஸ்மதி அரிசி ரொம்ப பழைய அரிசி, அதனால் நான் எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைனா 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தேங்காய் பால் கணக்கில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் கரெக்டாக சேர்த்துட்டு இந்த மாதிரி லேஸாக வந்து ஒருக்க வந்து மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை நல்லா தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துருக்க அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. கரண்டியோட பின்பக்கம் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படி தான் ஈஸியாக இருக்கும். இல்லைனா லேஸாக இந்த மாதிரி கிளறி விட்டால் போதுமானது. இப்போது இந்த மாதிரி கிளறி விட்டுட்ட பிறகு இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டரில் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அந்த க்யூப்ஸை வந்து மேலோட்டமாக தூவி விடுறோம். இதையுமே வந்து ஓவர் மிக்சிங் வந்து கொடுக்கக்கூடாது. பன்னீர் க்யூப்ஸ் அங்கங்கே இருந்தால் தான் ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி நல்லா ஒரு லேசாக மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஒரு விசில் வைக்க போகிறோம். ஒரு விசில் விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து ப்ரெஷர் போன பிறகு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டான ஒரு பக்குவத்தில் வெந்து வந்திருக்கும். இப்போது இறக்க போகும்போது ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி மேலே வந்து சர்வ் பண்ணலாம். இன்னுமே ரிச் ஆகணும் அப்படின்னா இல்லை ஃப்ரைட் ஆடியன்ஸ் மேலே போடலாம். கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் கூட நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். ரொம்பவே க்ரீமியாக டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரே ஒருக்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.